Hi students, நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பார்ப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் 110லேருந்து 120 மதிப்பெண்கள் எடுத்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துப்போம். இந்த வீடியோ முழுக்க ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே டயர் 3 இன்ஸ்டியூட்ஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பிசி மாணவர்கள் எடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப், அதாவது இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்கக்கூடிய பிசி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை தரவரிசைப்படி தான் நம்ம இந்த கல்லூரியை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக 100% கண்டிப்பாக நீங்கள் அந்த கல்லூரியை நேரில் போய் பாருங்கள். வெறும் நேரில் பார்க்குறதோடு இல்லாமல் அந்த கல்லூரியை பற்றி தீர விசாரிங்க. அங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அலுமினிஸ்ட் எல்லாம் விசாரிங்க. கல்லூரியோட கட்டணம், மற்றபடி ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை பற்றி முடிவு பண்ணுங்கள். சரியா? நான் வெறும் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தான் நான் இந்த கல்லூரியை கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகளில் 3 கல்லூரிகளுக்கு மட்டும்தான் நான் நேரில் போயிருக்கேன். இதை நான் இப்போயே இந்த இடத்துல சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நான் இதில் போட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளில் 3 கல்லூரிக்கு தான் போயிருக்கேன். இந்த கல்லூரிக்கெலாம் நான் போனது கிடையாது. கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும் நம்ம இந்த கல்லூரியை பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதில் முதல்ல எடுத்துருக்கக்கூடியது தாகூர் இன்ஜினியரிங் கல்லூரி. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா 1420. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை. இதோடைய கவுன்சிலிங் கோட் 3021. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை நாகப்பட்டினம். இதோடைய கவுன்சிலிங் கோட் 3018. அடுத்தது கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோடைய கவுன்சிலிங் கோட் 1409. அடுத்தது அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2601. அதே மாதிரி செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2630. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1413. அடுத்து ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3807. அடுத்து கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2745. என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 5832. அடுத்தது பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். இதுடைய கவுன்சிலிங் கோட் 1110. அடுத்தது கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் 1520. அடுத்து பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2741. அடுத்து மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2632. அடுத்தது எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் 2634. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் 3016. அடுத்தது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் 2609. அடுத்தது இன்ஜினியர் பெருமாள் அதாவது மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2621. அடுத்து கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை 1123. அடுத்தது அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் 4944. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரினிட்டி கேம்பஸ் 1325. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் 2673. அடுத்து விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 4864. அடுத்து ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2769. ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் 2707. ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 4969. பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2642. அடுத்தது அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வெள்ளூர் 1137. முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1301. அடுத்தது மிஸ்ரி மால் நவஜி மௌனத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் 1310. ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் 2651. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1505. அடுத்து மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5536. அடுத்து ஜெயலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2640. அடுத்து தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1405. அடுத்து சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் 3844. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரிகள்லாம் 110லேருந்து 120க்குள்ளே எடுத்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்லூரிகளாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்மளுடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இது சொல்லியிருக்கோம். இதில் எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.